ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா, திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு தான் மக்களே போயிட்டுருக்கோம். முருகரை பார்க்குறதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம். இது அந்த பாதையோட ரூட்டு. முந்தி நாங்கள் பார்த்த ரூட் அது அப்படியே தான் இருக்குது. இங்கே காடாட்டு அது நிறைய வீடுகள் இல்லாமல் காடு மாதிரி இருக்குது. இந்த பாதையில் நிறைய இந்த இதுவுமே அதாவது இந்த லைனில், அதாவது திருச்செந்தூர் ரூட் லைனில் போனாலே அந்த பனைமரத்துக்கு மட்டும் பஞ்சமே இருக்காது மக்களே. இந்த ரூட்டில் போக போக நிறைய ஒரிஜினலாக கருப்பட்டி வாங்கலாம், கற்கண்டு, அதுக்கப்புறம் பனை, அந்த பயணி குடிப்போம்ல, நொங்கு, அந்த மாதிரிலாம் நிறைய பார்க்கலாம். இதெல்லாம் இங்கே ஒரிஜினலாக வச்சுருப்பாங்க. நம்ம ஒரு வழியாக திருச்செந்தூர் கோயிலுக்குள்ளே வந்தாச்சு மக்களே. இன்றைக்கி பயங்கர கூட்டம்னா அவ்வளோ ஒரு கூட்டம். பொது டிக்கெட்லேயும் பயங்கர கூட்டம். இங்கே ஸ்பெஷல் டிக்கெட் எடுக்கிறதுலேயும் பயங்கர கூட்டம். உள்ளே போயிட்டு வெளியே வர முடியாது. க்யூன் வெளியே வரைக்கும் வந்துருந்து. ஆனால் நம்ம உள்ளே வரைக்கும் போகிறது ரொம்பவே கஷ்டம். மதிய நேரத்துலேயுமே அவ்வளோ கூட்டம் லைனில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. போகிற பாதையில் நாங்கள் ஒருத்தவங்கள மீட் பண்ணோம் மக்களே. அவங்கள பாருங்கள் நீங்கள். இவங்கள பார்த்ததும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். இவங்க நல்லா புல்லெல்லாம் எடுத்து அழகாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதாவது புல் கூட நிறைய மிக்ஸ் ஆகி கிடந்துச்சு. பச்சை புல்லை மட்டும் எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு அங்கேருந்து போக மனசே இல்லை. நின்று ரொம்ப நேரம் ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. அப்படி அதை ஃபுல்லாகவே வெளியே வந்துடக்கூடாது, ஃபுல்லாகவே நல்லா செக்யூரிட்டியாக அந்த இதெல்லாம் போட்டு கம்பி மாதிரி போட்டு இது பண்ணி வச்சுருந்தாங்க. மக்களுமே அதில் நின்று இவங்கள பார்த்து ரசித்தாங்க. இவங்களோட நேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தேவானை. அதாவது திருச்செந்தூர் முருகர் கோயிலில் உள்ளவங்க இவங்களோட நேம் தேவானை. இவங்க கழுத்தில் அந்த இது அந்த டேக்கு மாதிரி போட்டு விட்டுருந்தாங்க. அதை பார்த்து அங்கே எல்லாருமே தேவானையை பாரு, தேவானே தேவானேன்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவ்வளோ காதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. இவங்க நேம் தேவானைன்னு சொல்லி கூடும்போது நாங்கள் ரசிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். இது ஆஃப்டர்நூன் நேரங்கிறதுனால நல்லா கொஞ்சம் வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு. மக்கள் நிறைய பேர் முருகர் கோயிலுக்கு வந்தால் தலை முழுங்கிட்டு தான் போவாங்க. அந்த தண்ணியெல்லாம் தலையில் தீர்த்தம் மாதிரி இது பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வேற துணியெல்லாம் மாற்றிட்டு தான் போவாங்க. அது அவங்க வர்றவங்களோட அந்த இது இயல்பே தான். கோயிலில் கும்பிட்டுட்டு இல்லை குளித்து எடுத்துகிட்டு சில பேர் உள்ளே போவாங்க. அது ஒவ்வொருத்தவங்களோட டைமை பொறுத்து இருக்குது. கருணை கடலை கந்தா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதில் நின்று 2-3 கிளிப்ஸ் எல்லாம் எடுத்தோம். உள்ளே லைனில் போயிட்டு உள்ளே அந்த இடம் ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் அண்ணன் ஃப்ரீ சாப்பாடு, அதாவது பிரசாதம் கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க போல். யாருனாலும் போய் சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரீ அன்னதானம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கம் சாப்பாடு கொடுத்துட்ருந்தாங்க. நாங்கள் அப்போ தான் மக்களே சாப்பிட்டுட்டு வந்தோம். அதில் 2 குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு நம்ம க்யூவில் நின்று சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். அதனால் கோயிலுக்குள்ளே நல்லா அந்த மணி சத்தம்லாம் கேட்டு உள்ளே பூஜை நடந்துகிட்டு இருக்குது. அது எங்களுக்கு இங்கே வரைக்கும் கேட்டுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், க்யூ இங்கேருந்து மேலே அந்த லைனில் போய் மறுபடியும் உள்ளே போய் டேர்ன் ஆகி அங்கே வரைக்கும் போகும். இந்த கோயில் எண்டு வரைக்கும் போகும். ஒருத்தவங்க ஃபேமிலியாக வந்திருந்தாங்க. அவங்க எங்ககிட்ட கேட்டாங்க, ஃபோட்டோ எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம் மக்களே. நாங்கள் தேவானையை மதியம் பார்த்தோம், அந்த கூண்டுக்குள்ளே பார்த்தோம். இப்போ போகிற வழியில் வெளியே இருந்துச்சு அந்த தேவானை. அவங்கள பார்த்துட்டு அவங்கள தூரமாக இருந்து தான் பார்க்க முடியுமோன்னு நினச்சி நாங்கள் தூரமாக இருந்து ரசிச்சுட்டு போனோம். பட் கடவுளோட கிருபையில் உள்ளே போகிற பாதையிலே தேவானை நின்னாங்க. நாங்கள் தேவானைக்கு பழம் கொடுத்தோம். அவங்க பழம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் சொன்னாங்க. நாங்கள் வாழைப்பழம் கொடுக்க வேண்டாம், தர்பூசணி அந்த மாதிரி இருந்தால் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. வாழைப்பழம் தான் அந்த நேரம் எங்கள் கையில் இருந்துச்சு. முழு தர்பூசணியுமே அங்கே உள்ளே எங்கேயுமே கிடைக்காது. கோயிலுக்குள்ளே இருக்கிறதுனால டக்குன்னு தர்பூசணியெல்லாம் போய் எங்கே போய் வாங்க முடியும். ஃபஸ்ட்டே தெரிஞ்சு நம்ம வெளியே இருந்து வரும்போது தர்பூசணியோடு வந்திருக்கலாம். தேவானைக்கு தர்பூசணி கொடுத்துருக்கலாம். பட் அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் ஆகிப்போச்சு. அதனால் கையில் நாங்கள் ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு குடும்பத்தோடு தேவானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டோம் மக்களே. எங்கள் தலையில் தொட்டு ஆசீர்வாதம் பண்ணிச்சு மக்களே. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எல்லாருமே பயந்தாங்க. பட் எனக்கு பயமே இல்லை. இது கடவுள் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு சமம் தானே. அதனால் நாங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு
தேவானையை ரொம்ப நேரம் நின்று ரசித்தோம். தேவானையும் அந்த அங்கிளும் குசு குசுன்னுலாம் பேசுகிறாங்க. நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டோட இருந்தது. அவங்க சொல்கிறத கேட்குது தேவானை. தேவானையும் அவங்கக்கிட்ட கேட்டு எல்லாம் செஞ்சுட்டு இருந்துச்சு. அதை பார்த்து ரசிச்சுட்டு ரொம்ப நேரம் அதில் நின்று பார்த்தோம் மக்களே. அதனால் என்னால் சின்ன சின்ன கிளிப்ஸ் தான் எடுக்க முடிஞ்சிச்சு. தேவானையை பார்த்துட்டு அங்கேருந்து இதெல்லாம் வழிபாடு தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் மக்களே.